யாரு நிஜமா ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் விஜய் விமர்சிப்பாராம். அதிமுக பத்தி எல்லாம் விமர்சிக்கவே மாட்டாப்லையாம். ஏன்னா அவங்க ஃபீல்டுலே கிடையாது, ஆட்டத்திலே கிடையாது அப்படின்றாப்புல. அதிமுகன்றது தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி. திமுகவை விடவும் அதிக காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியை ஏதோ ஒப்புக்கு சப்பானி போல ஓரமாக போய் நில்லு, நீ எல்லாம் விமர்சிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற ரேஞ்சில் டீல் பண்ணுறாப்புல இந்த விஜய். நியாயமாக இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்திருக்கணும். அந்த கூரெல்லாம் அவருக்கு இல்லைல்ல, அதனால் அவர் பாட்டும் சைலண்டாக இருக்காப்புல. வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு திமுக தீய சக்தின்னு அவர் இஷ்டத்துக்கு இன்றைக்கி பேசியிருக்கிறார். அதே தீய சக்தின்ற வார்த்தையை ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜயும் பயன்படுத்தியிருக்கிறார். திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு 3 தடவை சூழல் வைக்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இவரே புரிஞ்சுக்கிட்டாராமா. கடந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தின்னு சொன்னப்போ இவருக்கு அது புரியலையா ஏன் என்னன்னு. இப்போ இவர் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டாராமா. இப்போதானே புரியுது அப்படின்றாப்புல. அப்படி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, அப்படி என்ன திமுக இவர் டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இவர் தான் ஊருக்கு பொதுக்கூட்டம் நடத்தி போகிற ஊர்ல எல்லாம் ஒருத்தர் 2 பேர்னு சாவடிச்சு கடைசியில் கரூரில் 41 பேரை மொத்தமாக சாவடிச்சார். மற்றபடி இவரை யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு புரியல. இருந்தாலும் அவர் இப்போ தீய சக்தி அப்படின்ற இடத்துக்கு நிற்கிறாப்புல. இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தி அப்படின்னு அப்படி ஏதோ எதுகை மூனைக்காக இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. இது 2 விஷயம் பார்க்கணும். திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தி இதெல்லாம் இருக்கட்டும். பாஜக என்ன சக்தி, அதை பற்றி ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. களத்தில் இருக்கிறது திமுகவும் பாஜகவும் தான். இவங்க கொள்கை எதிரி, அவங்க அரசியல் எதிரி. அவங்கள தான் எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம், அவங்கள பற்றி தான் பேசுவோம் அப்படின்றாப்புல விஜய். ஆனால் பேசுகிறதெல்லாம் திமுகவை பற்றி மட்டும்தானே இருக்குது. பாஜகவை ஒரு பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை எதுவும் சொல்லலையே. அந்த வார்த்தையே உங்கள் வாயிலேருந்து வரமாட்டேங்குதே. அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லையா? அல்லது ஒரு நேம் சேக்குக்கு பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வாய் திறக்காமே இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்கே தீபத்தூன் சர்வேக்கல்னு 1008 பஞ்சாயத்து தினசரி ஓடிட்டு இருக்குது. மதுரையில் அதுதான் பிரதானமான பிரச்சனை. இதுவரைக்கும் இந்த விஜய் அதை பற்றி வாய் திறந்திருக்கிறாரா? உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்கள் திருப்பரங்குன்றத்தில் குடியிருக்கலையா? ஈரோட்லேருந்து ஒரு 2 மணி நேரம் அந்த பக்கம் அந்த வண்டியை விட்டாக்க கரூருக்கு போயிடலாம். அந்த 41 பேர் செத்த வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேதமாவது கேட்க வேண்டாமா? பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு காசு பணத்தை கொடுத்து ஒப்படைச்சிட்டாக்க எல்லாம் சோழி முடிஞ்சிருச்சா? நேரில் போய் பார்க்கணுமேன்ற ஒரு குறைந்தபட்ச இங்கிதத்தை அந்த ஊருக்கு பக்கத்தில் போயிருக்கும் போதாவது நிறைவேற்ற வேண்டாமா? அதுக்கான முனைப்பாவது இருந்துச்சா? எதுவும் இல்லை. மாறா செங்கோட்டையனை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், 1000 செங்கோட்டையன்களை உருவாக்குவோம் அப்படின்னு பில்டப் இவர் கட்சிக்காரங்களும். செங்கோட்டையனே எடப்பாடி பழனிசாமி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி தனக்கு சீட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேறு வழி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுவும் தானாக வரலை, பாஜக அவரை அங்கே அனுப்பி வச்சிருக்குது. அவர் என்னவோ பெரிய கையை ஒருத்தரை இழுத்துட்டு வந்த மாதிரி இவ்வளோ பெரிய சீனை போட்டுக்கிறாங்க இந்த தாவேக்காரங்க. இப்போ செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு வந்ததும் கொங்கு மண்டலமே அப்படியே குடிபெயர்ந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துருச்சா? செங்கோட்டையன் கூட ஒரு 5000-10,000 பேர் சேர்ந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சாங்களா? அப்படி எதுவும் இல்லை தான். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய வேறொரு விஷயம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த ஈரோடு கூட்டத்தில் கூட பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் சுற்றுறாப்புல. ஜெயலலிதா யார்? தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ வடநாட்டுக்கு வர வச்சு முட்டி போட வச்சவங்க. டைம் டு லீடுன்ற கேப்ஷனை தூக்கணும் அப்படின்னு இவர் போய் பம்மீட்லாம் நின்னார். அப்பேற்பட்ட தன்னை மண்டியிட வைத்த அந்த ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சிருக்கிறாரு. தாவேக்காரங்களும் விஜயும் அதை அனுமதிச்சுக்கிறாங்க. சரி, இதற்கெல்லாம் அர்த்தமே இல்லையா அப்படின்னா உறுதியாக இருக்கிறது. இன்னைக்கு தீய சக்தி அப்படின்னு சொல்றது ஜெயலலிதா போட்டோவை அவங்களோட கட்சிக்காரங்க பயன்படுத்த அனுமதிக்கிறது, கொள்கை தலைவர்கள் பட்டியலில் புதுசாக எம்ஜிஆரை சேர்த்துக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? ஒரே அர்த்தம் தான், அதிமுகவை கேப்சர் பண்ணுறது. அதிமுகவோட கல்லாவில் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை விரட்டி விட்டு நம்ம அந்த கல்லாவில் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட கணக்கு. அதனால் அவர் திரும்ப அதிமுகவை குறி வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வேலையை பண்ணிகிட்டே வர்றாப்புல. எங்கே மதுரை மாநாட்டிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஆரம்பித்து படிப்படியாக இன்றைக்கி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தன்னோட கட்சி போஸ்டர்களில் போடுற இடத்துக்கு அது நிற்கிது. ஜெயலலிதாவுக்கு அவருடைய அரசியல் வரலாற்றில் திமுகவை விமர்சிக்கிறதுக்கு என்ன கொள்கை பூர்வமாக அவங்க என்ன சொல்லி விமர்சித்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொள்கை சித்தாந்தம் எந்த அடிப்படையும் கிடையாது. ஒரு 4-5 ஐட்டம் அந்த அம்மா எப்பவும் வச்சுருப்பாங்க. கருணாநிதி திருட்டு ரயில் ஏறி திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வந்தார், மஞ்சப்பையோடு வந்தார். அப்புறம் வாரிசு அரசியல், இந்த தீய சக்தி, இந்த மாதிரி 4 ஐட்டம். அதில் ஒரு ஐட்டத்தை இப்போ விஜய் உருவிட்டாப்புல, திமுக தீய சக்தி. அவ்வளோதான், இது போதும். இதுக்கு மேலே திமுகவை கொள்கை பூர்வமாக விமர்சிக்க வேண்டிய அவசியமெல்லாம்
விஜய்க்கு ஏற்படவில்லை. அது அவருக்கு தெரியவும் தெரியாது. வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியவும் தெரியாது. அதிமுக ஃபாலோயர்ஸுக்கு பொதுவாக பெரிய அரசியல் சித்தாந்தங்களை முன் வச்சு பேசினா அவங்களுக்கு புரியாது, பிடிக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவ்வளோதான் அவங்களுக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ அந்த கட்சியின் தொண்டர்களை தன்வசப்படுத்த பார்க்கிற விஜயும் அதே டைப்பையே ஃபாலோ பண்ணுறாப்புல. ரொம்ப தீவிரமான அரசியல் கோட்பாட்டு விமர்சனங்கள் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்லைனர் போல் திமுக தீய சக்தி, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, அடுத்தது நம்ம தான், என் நெஞ்சில் கூடியிருக்கும், இந்த மாதிரி 4-5 ஐட்டத்தை பேசிட்டாக்க போதும். இந்த மழுங்கினி கூட்டத்திற்கு இது போதும் என்று நினைக்கிறார் விஜய்.